தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே 1.5 வயது குழந்தையின் கழுத்தை நெரித்து கொன்ற தாய் தற்கொலைக்கு முயற்சி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருந்திருக்கிறார். தாமோதரன், இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய புல்லாபுரத்தில் தனது குழந்தைகளையும் கொல்ல முயற்சி செய்துவிட்டு தாயும் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் இந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் பகுதியில் வசித்து வருவர் திவ்யா. இவருக்கு கடந்த 6 வருடங்களுக்கு முன்பாக ராஜ்குமார் என்பவருடன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் இருவருக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 1.5 வயதில் ஒரு குழந்தையும் 4.5 வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாத காலத்திற்கு முன்பதாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள திவ்யா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தனது 1.5 வயது மகன் புனித்குமார் மற்றும் 4 வயது மகன் லட்சுமண்குமார் ஆகியோரை கழுத்தறுத்து விட்டு தாய் திவ்யா தானும் கழுத்தறுத்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்த சம்பவம் ரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 பேரையும் சிகிச்சைக்காக குடும்பத்தினர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதில் 1.5 வயது மகன் புனித்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு மகன் மற்றும் தாய் ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கணவன் ராம்குமாரோடு பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த விபரீத செயலில் அவர் ஈடுபட்டதாக முதல்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மேலும் கணவர் ராம்குமாரோடு கருத்து வேறுபாடு காரணமாக இந்த வசித்து வந்த நிலையில் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது வேறு ஏதும் இந்த பகுதியில் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா என்ற ஒரு கோணத்தில் போலீஸ் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த 1.5 வயது குழந்தையுடைய பிரேத பரிசோதனை என்பது நடத்துவதற்காக சென்னை கீழ்ப்பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவருடைய அந்த குழந்தையினுடைய சடலம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இருவரும் குறிப்பாக திவ்யா மற்றும் அவரது மற்றொரு 4 வயது குழந்தையான அந்த சிறுவனும் சென்னை கீழ்ப்பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.